மா, பலா, வாழை அப்படிங்கிற முக்கனிகளில் முக்கியமானது வாழைங்க. அது நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்திலையும் குழந்தை பிறந்ததிலிருந்து அது வயதாகி இறப்பது வரைக்குமான அனைத்து சுபகாரியங்கள்லையும் இடம்பெற ஒரு கனி அப்படின்னு கேட்டோம்னா வாழை. அதனால அந்த ஒரு முக்கியமான வாழை மரத்தை தாக்கக்கூடிய தண்டு கூன்வண்டுகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக வாழை மரத்தை 2 வகையான கூன்வண்டுகள் தாக்குது. ஒன்று கிழங்கு கூன்வண்டு, இன்னொரு முக்கியமானது தண்டு கூன்வண்டு. இந்த தண்டு கூன்வண்டின் தாக்குதல் தற்போது குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் மிக பரவலாக வந்திருக்குதுங்க. இந்த தண்டு கூன்வண்டானது அனைத்து ரகங்களையும், அதாவது கற்பூரவள்ளி, பூவன், ரஸ்தாளி, மொந்தன் எல்லா ரகங்களையும் தாக்கக்கூடிய ஒரு பூச்சியாகும். அதிலும் குறிப்பாக எங்கெங்கே நம்ம நேந்திரன் பயிர் செய்கிறோமோ, இப்போதைக்கு சிப்ஸுக்காக நேந்திரன் சாகுபடி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஸோ நேந்திரன் சாகுபடி செய்யும் பகுதிகளில் இந்த தண்டு கூன்வண்டின் சேதம் மிக அதிகமாக இருக்கும். ஒரு 5 to 75% மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு முக்கியமான பூச்சி இது. இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. எந்த ஒரு பூச்சியையுமே கட்டுப்படுத்தணும்னா அந்த பூச்சியோட வாழ்க்கை சரிதம், அதோடைய சேத அறிகுறிகள் மற்றும் கட்டுப்பாட்டு முறைங்க, இந்த 3ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிக எளிமையாக ஒரு பூச்சியை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாங்க. இந்த வாழை தண்டு கூன்வண்டு அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய தாய் கூன்வண்டுகள் கருப்பு அல்லது கரும்பழுப்பு நிறத்தில் ஒரு கூர்மையான அலகு போன்ற ஒரு மூக்கை கொண்டு இருக்கும். அந்த மாம்பழத்து வண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாம்பழத்தை தொலைச்சி இருக்க ஒரு வண்டு மாதிரி இது வாழைத்தண்டை தொலைச்சி அதுக்குள்ளே இருந்து சேதம் விளைவிக்கக்கூடிய ஒரு பூச்சி. இந்த தாய் வண்டுகள் வாழை மரத்து பட்டையை அந்த மூக்கால சின்ன சின்னதாக துளையை ஏற்படுத்தி அதற்குள்ள ஒரு வெளிரிய நிலத்தில் மிருதுவான நீளமான முட்டைகளை தனித்தனியாக அந்த காற்றறைகளில் விட்டு வச்சிரும். ஒரு 4-5 நாள் கழித்து அந்த முட்டைகள்லேருந்து புழுக்கள், ஆங்கிலத்தில் லார்வா அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி கிரப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த புழுக்கள் வெளிவந்து அந்த தண்டு பகுதியை குடஞ்சி திங்க ஆரம்பிக்கும். ஒரு 15-20 நாளில் பார்த்தீங்கன்னா வெளிரிய நிலத்தில் ஒரு சிவப்பு தலையோட சற்று உப்பி பருத்த உடல் வாகுல கால்கள் இல்லாத புழுக்கள் நிறைய அந்த வாழைத்தண்டை குடைய ஆரம்பிக்கும். ஒரு புழுவும் சுமார் 1 to 1.5 மீட்டர், அதாவது 5 to 6-7 அடி நீளத்துக்கு அந்த தண்டு பகுதியை குடைஞ்சி திங்கும். அப்படி குடைஞ்சி திங்கிறதுனால அந்த தண்டின் மேற்பகுதியில் வட்ட வடிவமான துவாரங்கள் இருக்கும். அது ஒரு முக்கியமான அறிகுறி. அந்த துவாரங்களிலிருந்து சக்கையும் ஒரு பிசின் போன்ற திரவமும் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது 2வது அறிகுறி. அடுத்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மரத்தை நம்ம 2ஆக வெட்டி பார்த்தோம் அப்படின்னா உள்பக்கம் இருக்கிற தண்டு கரும்பழுப்பு நிறத்தில் மாற ஆரம்பித்து ஒரு துர்நாற்றத்தோடு இருக்கும். அந்த தண்டு பகுதியில் புழுக்கள், கூட்டுப்புழுக்கள், தாய் வண்டுகள்னு எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மரம் கூடிய விரைவில் வளர்ச்சி குன்றி காணப்படும். அந்த மரத்தோட இலையெல்லாம் பழுத்து போகும், மரத்தோட வளர்ச்சி குன்றி போகும். பொதுவாக பாதிக்கப்பட்ட மரத்துலேருந்து தார் வர்றது கிடையாது. அப்படி தார் வந்துச்சுன்னாலும் அந்த காய்களின் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், காய்களின் அளவு வருமன் சிறுத்து போயிருக்கும். அந்த காய்கள் வளர வளர தண்டு பகுதி குடைஞ்சிருக்கிறதுனால அந்த காயோட எடை தாங்காமல் அந்த மரம் முறிந்து கீழே விழுந்துடும். அதனால் பாதிக்கப்பட்ட மரங்கள் பொதுவாக காய் முற்றுவதற்கு முன்னாடியே கீழே சாஞ்சிடும். அதனால தான் நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படுது.